அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 9, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி, ஹாக்கி அணிக்கு வெண்கலம்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வியாழக்கிழமை வெள்ளி பதக்கம் வென்றார். அதே நாளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்றது. ஆடவர் ஈட்டி எறிதலில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய நீரஜ் சோப்ரா 6 முயற்சிகளில் சிறந்ததாக 2வது முயற்சியில் 89.45 மீட்டரை எட்டி வெள்ளி பெற்றார். இது பார்த்து வச்சுக்கோங்க. வெள்ளி பதக்கம் அப்படின்றத ஈஸியாக எல்லாருமே பார்த்துருவாங்க. பட் எத்தனை மீட்டர் இருக்காண்டி எது கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. இதர 5 முயற்சிகளுமே அவர் ஃபவுல் செய்தார். பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் 92.97 மீட்டர் எறிந்து ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கம் வெல்ல, கிரேனாடாவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் 88.54 மீட்டருடன் வெண்கலம் பெற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் 92.97 மீட்டர் எரிஞ்சிருக்காரு. 2வது நீரஜ் சோப்ரா அவருக்கு வெள்ளி பதக்கம் கிடச்சிருக்கு. அது 89.45 மீட்டர் ஈட்டி எறிஞ்சிருக்காரு. அப்புறம் அந்த ஹாக்கி டீம் கொடுத்துருக்காங்க. வெண்கல பதக்கத்துடன் இந்தியா ஹாக்கி அணின்னு கொடுத்துருக்காங்க. முன்னதாக ஆடவர் ஹாக்கியில் வெண்கல பதக்க ஆட்டத்தில் இந்தியாவின் 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி பதக்கத்தை கைப்பற்றியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பெயின் கூட போட்டிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம் இன்று தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதே மாதிரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கும் திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமை ஆகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படின்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் 67% கூடுதலாக பதிவு. தமிழகத்தில் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 8 வரை இயல்பை விட 67% அதிகமாக பெய்துள்ளது. மேலும் நீலகிரியில் 1015 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை சம்மந்தமான ஜாகிரஃபியில் வரும். மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கரண்ட் அஃபேரோடு ரிலேட் பண்ணி நோட்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் பேப்பர் திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் சரி கரண்ட் அஃபேர் படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால் இந்த மாதிரி நியூஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அடுத்ததாக அந்த மேலே பார்த்த நியூஸ் தான். ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்தியாவுக்கு 13வது பதக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. 1928 தொடர்ந்து 2024 வரைய மொத்தம் 13வது பதக்கத்தை ஹாக்கி டீம் பதிவு செஞ்சுருக்காங்க, இந்தியன் ஹாக்கி டீமு. அப்புறம் விடைபெற்றார் வினேஷ் போகட்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் அவர் வயது 29 சர்வதேச மல்யுத்த விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக வியாழக்கிழமை அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இவரை பற்றி நேற்று நியூஸில் பார்த்துருப்போம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெண்கல பதக்கம் கனவு தகர்ந்ததுன்னு போட்டிருந்தாங்க. எலாபரேட்டாக வேணால் நேற்று நியூஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் அட்வர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.